தாவேகா கல்வி அமைச்சர் ராஜ்மோகனோட கல்வி தகுதி இப்போ இணையத்தில் பேசும் பொருளாக இருக்குங்க. அவர் தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் 2010ஆம் ஆண்டு இந்திய வணிக மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வணிக மேலாண்மை பட்டப்படிப்பு முடித்ததாக குறிப்பிட்டிருக்காருங்க. ஆனால் அவர் குறிப்பிட்டிருக்க அந்த கல்வி நிறுவனத்திற்கு அரசு அங்கீகாரமே இல்லை என்ற தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு. இந்த சம்பவம் வைரலாக இன்ஸ்கூப் நடத்திய ஆய்வில் 10க்கும் மேற்பட்ட தாவேகா எம்எல்ஏக்களோட கல்வி தகுதியில் மாறுபாடு இருப்பது தெரிய வந்திருக்குங்க. தாம்பரம் தாவேக்கா எம்எல்ஏ சரத்குமார் பிபிஏ படித்துள்ள நிலையில அவர் எம்பிஏ படித்துள்ளதா தேர்தல் பிரச்சாரத்துல விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. அதே போல தஞ்சை எம்எல்ஏ விஜய் சரவணன் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்காருங்க. ஆனா பிரச்சாரத்துல தான் பிபிஏ பட்டம் பெற்றதா பிரச்சாரம் செய்தாரு. அது போல பிஏ படித்துள்ள ஆவடி எம்எல்ஏ ரமேஷ்குமார் முனைவர் அல்லது மருத்துவம் பயிலாத நிலையில் டாக்டர் என தனது பெயருக்கு முன்பு போட்டுக்கொண்டு சுத்திட்டு இருக்காரு. விருதுநகர் எம்எல்ஏ செல்வம் டிப்ளமோ மட்டுமே படித்திருக்கும் நிலையில அவரும் டாக்டர் என்ற பட்டத்தை பயன்படுத்தி வருவது தெரிய வந்திருக்கு. கவுண்டர்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் சட்டப்படிப்பு முடித்துள்ளதா தேர்தல் பிரமாண பத்திரத்தில் கூறியிருக்கும் நிலையில தனக்கு பெயருக்கு முன்பு டாக்டர்னு அவங்களும் போட்டிருக்காங்க. குமாரபாளையம் எம்எல்ஏ விஜயலட்சுமி 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள நிலையில பிகாம் படித்த பட்டதாரின்னு விளம்பரம் செஞ்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல அம்பத்தூர் எம்எல்ஏ பாலமுருகன் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கும் நிலையில தொழில்நுட்ப பட்டய படிப்பு அதாவது டிப்ளமோ படித்திருப்பதா தன்னுடைய விளம்பரங்களை பயன்படுத்தினாரு. இதனால 108 தாவேக்கா மேலின் படிப்புகளை சரிபார்க்க வேண்டும்னு கோரிக்கை எழுந்திருக்கு.